பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மப்பும் மந்தாரமும் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமும் ஆனது என்பதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் கூட சில மந்தாரங்கள் நமக்கு வரலாம், மப்பும் மந்தாரமும் நமக்கு வரலாம். அதில் நன்மையானதும் இருக்குது, தீமையானதும் இருக்குது. நம்ம பார்த்தோம், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? ஐயோ, கர்த்தர் சீயோன் குமாரத்தின் மேல் கோபத்தினால மந்தாரத்தினால் மூடினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கோபத்தில் வர்ற மந்தாரம் அது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குங்கிறத பார்த்தோம். அதே போல் நன்மையை கொடுக்குற மந்தாரம் இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அதாவது மப்பும் மந்தாரமுமான நாளிலே கர்த்தர் இஸ்ரவேலருடைய சிறையிருப்பை மாற்றினதை முதல் நாள் சொன்னேன். அதே போல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். சரியா? ஏன்னா கர்த்தர் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல மந்தாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். கவுனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட மிக அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது, மேகமும் எப்படி மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. அப்போ கர்த்தரை என்ன சூழ்ந்திருக்குதான்? மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் வரும்போது என்ன வரும்? மப்பும் மந்தாரமும் வரும். கிளைமேட்டு மாறும், கால சூழ்நிலை மாறும். மப்பும் மந்தாரமும் வரும்பொழுது பராக்கிரமசாலி முதலாய் அலறுவான்னு போட்டிருக்கு. அதே போல் இன்னொரு பக்கம் இந்த மப்பு இந்த மந்தாரம் நமக்கு நல்லதை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் தாராபுரத்தில் இருக்கிறேன். இப்போ எங்கள் ஊரில் 2 நாளாக மப்பும் மந்தாரமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, பல இடத்துல மழை பெய்யுது. இப்போது நமக்கு வெயில் காலங்களில் திடீர்னு மப்பும் மந்தாரமும் மேகம் மப்பும் மந்தாரமாக கிளைமேட்டு மாறிட்டுன்னா மழை பெய்யும். அது நமக்கு நல்லது தானே? அதைத்தான் இப்போ சொல்கிறேன். மந்தாரத்தினால் மூடும் பொழுது தீமை வந்ததும் இருக்கிறது, மந்தாரம் மூடும்போது மழை வந்ததும் இருக்கிறது. அப்போ கர்த்தரே எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்னா, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தரை மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வெயில் போல உஷ்ணமான சூழ்நிலை வரும் பொழுது, அதனால தான் பைபிள் சொல்லுது, அதாவது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்னு போட்டிருக்கோம். வெயிலுக்கு ஒதுங்குற நிழல் ஒரு மந்தாரம் தானே. அப்போ அந்த நிழல் நமக்கு நல்லதை கொடுக்கும். சரிங்களா? அந்த மந்தாரம் நமக்கு நல்லதை கொடுக்கும். அதைத்தான் எங்கே போட்டிருக்கு? மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. அப்போ மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வர்ற சில பிரச்சனைகளுக்கு இது நமக்கு தீர்வாக இருக்கும். வெயிலுக்கு நிழல் எவ்வளவு அவசியமோ அதே போல் வெயில் போன்ற கடினமான சூழ்நிலையில் மந்தாரம் நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தர் அந்த மந்தாரமாக வந்து வெயில் போல கடினமான சூழ்நிலையை நம்முடைய வாழ்வை விட்டு மாற்றுவார். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இயேசு சொன்ன வார்த்தை அழகாக சொல்லுவார். இயேசு அவர் அந்த வேதபாரகர் பரிசேயர்லாம் பேசுவார் இல்லையா? அப்போ சொல்கிற வார்த்தையை பாருங்களாம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற வார்த்தை நான் ரொம்ப கம்மியாக படிக்கேன். மத்தேயு 16:3 உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது. எப்படி? உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லிட்டு கீழே போட்டிருக்கோம், மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களுக்கு கூடாதா? ஏன்னா அப்போ இன்னொரு இடத்துல ஏசு சொல்லுவார்,
அது அப்படியே ஆகும் அப்படிம்பாரு. அப்போ என்னென்னா செவ்வானமும் மந்தாரமும் வந்தால் இன்றைக்கி மழை வரும்னு அர்த்தமா. அப்போ நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெயிலான நேரத்தில் ஒரு குளிராக ஒரு மேகமாக மந்தாரமாக யார் வரானா கர்த்தர் வராரு. அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல் இது நல்ல மந்தாரம். இந்த மப்பும் மந்தாரமும் நமக்கு வந்துச்சுன்னா மழை வரும். என்ன வரும்? மழை வரும். அதாவது பஞ்சம் இருக்கிற இடத்துல மழை வந்தால் சந்தோஷம் தானே. எலியாவினுடைய நாட்களில் 3.5 வருஷம் பஞ்சம். வேதம் சொல்லுகிறது, எலியா சொல்லுவார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுவார் வேலைக்காரனை பார்த்து, போய் பாரு, சமுத்திர முகமாய் போய் பார் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும் பொழுது 7வது முறை ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் வரும். அந்த மேகம் எழும்பி வரும்பொழுது பைபிளில் போட்டிருக்கு, கொஞ்ச நேரத்துக்குள்ள மேகங்கள் கருத்து பயங்கரமான மழை வந்துச்சான். அப்போ என்ன வருது? மழை வர்றதுக்கு முன்னால் என்ன வருதுன்னா மப்பும் மந்தாரமும் வருது. அப்போ மப்பும் மந்தாரமும் வந்தால் நல்ல மழை பெய்யும். அப்போது பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு, வறட்சியில் இருக்கிற மக்களுக்கு மழை வந்தால் அது சந்தோஷம் தானே. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மப்பும் மந்தாரத்தையும் நான் அனுமதிப்பேன். உன்னுடைய வெயிலான கஷ்டமான சூழ்நிலை மாறும். இந்த மந்தாரம் உனக்கு நன்மையை கொண்டு வரும். வேதத்தில் நம்ம எத்தனையோ பஞ்சங்களை பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம், ஈசாக்கி நாட்களில் பஞ்சம், யாக்கோபி நாட்களில் பஞ்சம், யாக்கோபு ப்ளஸ் யோசேப்பு பஞ்சம், சரிங்களா. நியாயாதிபதிகளுடைய நாட்களில் பஞ்சம், எலியாவி நாட்களில் பஞ்சம், எலிசாவி நாட்களில் பஞ்சம், தாவீதி நாட்களில் பஞ்சம், சொல்லிக்கிட்டே போகலாம். அகபு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அகபு சொல்லுவார், உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படிம்பாரு. பஞ்சம். அப்போ எங்கே பார்த்தாலும் பஞ்சம் வருதுன்னா மழை இல்லைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமும் வந்தால் மழை வரும். மழை வந்தால் உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும், உன் பஞ்சம் மாறும், உன் குறைவு மாறும். அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நேற்று பார்த்தோம், கர்த்தர் சீயோன் குமாரத்தையே மந்தாரத்தினால் மூடினார். ஏன்? அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தபடினாலே, அக்கிரமத்தை விட்டு திரும்பாதபடினாலே கர்த்தர் அந்த மந்தாரத்துக்கு அனுமதி கொடுத்தார். அது அவர்களை மூடும் பொழுது அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இப்போ அடுத்த ஒரு மந்தாரத்தை சொல்கிறாரு, அவரை சுற்றி மேகமும் மந்தாரமும் இருக்கிறது. இப்போ இந்த மந்தாரம் வரும்போது நமக்கு நல்ல மழை வரும், நல்ல காற்று வீசும், நல்ல மழை வரும். ஏன்னா நல்ல காற்று வீசும்போது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? காற்று வீசும்போது தான் செங்கடல் 2 பிளந்துச்சு. காற்று வீசும்போது தான் காடைகள் வந்து குமிஞ்சிச்சு. காற்றை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணலாம், சரியா? அப்போ நல்லா கவனிக்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் சொல்கிற செய்தி, உன் வாழ்க்கையில் நான் ஒரு மந்தாரத்தை தர்றேன். இந்த மந்தாரம் உன் வாழ்வின் குறைவுகளை மாற்றும். மழை பெய்யும், காற்று வீசும், மழை பெய்யும். உன்னுடைய வறுமை, உன்னுடைய பற்றாக்குறை, உன்னுடைய வறட்சி, இது எல்லாம் மாறும். அதுக்கு தான் இந்த மந்தாரம், சரியா? இந்த மந்தாரம் வந்தால் மழை வரும், அந்த மந்தாரம் வந்தால் பிரச்சனை வரும், சரியா? நாளைக்கு பிரச்சனை உள்ள ஒரு மந்தாரத்தை சொல்லி நம்ம எச்சரித்து நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.